என்று கேட்கிறாள். காதலன் சொல்லுகிறான், முதல் இரவு அறையில் ஓரிரு வளையலாவது உடையாமல் இருக்குமா என்கிறான். பெண்கள் பண்டிகை என்ற நூலில் காதல் தலைப்பில் பேனா கண்டுபிடித்த பிறகு கூட நீ ஒருத்தி மாத்திரம்தான் கண்களாக எழுதி கொண்டிருக்கிறாய். பேனாவால் எழுதுவதில்லை. பேனா கண்டுபிடித்துள்ள காலத்துக்கு பிறகு கூட நீ ஒருத்தி மட்டும்தான் கண்களால் எழுதி கொண்டிருக்கிறாய். கண்களால் எழுத இதிகாச காலத்திலேயே இலக்கிய காலத்திலேயே ஆரம்பித்து விட்டார்கள் நம்முடைய மாந்தர். அதை அப்பொழுதே நம்முடைய காவியங்கள் சிறப்பாக எழுதி காட்டிக் கொண்டிருக்கின்றன. கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயணமில்லை. கண்கள் எப்படி பேசும், காதலை பேசும் என்பதை வள்ளுவன் அழகாக எழுதி காட்டியிருக்கிறான். அண்ணவள் நோக்கிறான், அவளும் நோக்கிறாள் என்று கம்பன் ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்ததை எழுதி காட்டியிருக்கிறான். சொல்லுவது எனக்கு ஒரு நினைவு வந்தது. அண்ணா உலகத்தோர் மாநாட்டை நடத்திய பொழுது ஜெமினி வாசன் அவர்கள் முன்னின்று அந்த பேரணியை நடத்தினார்கள். அந்த பேரணியிலே நூற்றுக்கணக்கான ரதங்கள், தேர்கள் வந்தன. அதிலே ஒவ்வொரு தேரிலும் ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு இலக்கிய நிகழ்ச்சி. வாசன் அவர்கள் என்னை ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அழைத்துச் சென்று, இங்கே இந்த படத்தை போடுகிறோம், நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றார்கள். படம் ஓட ஓட எழுத வேண்டும் என்றார்கள். சரி என்று உட்கார்ந்து எழுத தொடங்கினேன். அண்ணா அவர்கள் அப்பொழுது முதலமைச்சர், நான் பொதுப்பணித்துறை அமைச்சர். வாசன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார், ஏவிஎம் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார், ஏஎல் சீனிவாசன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். எழுதி கொண்டிருக்கிறேன். அப்பொழுதுதான் இந்த ரதம் வருகிறது படக்காட்சியிலே. ராமன் ரதத்தில் இருந்தபடி மேலே பார்க்கிறான். மேலே மாடியிலே இருந்து, மாளிகையினுடைய மாடியில் இருந்து சீரை பார்க்கிறாள். அதுக்குத்தான் நான் சொன்னேன், அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்று சொல்லிவிட்டு அடுத்த கணம் ரதத்தை பார்த்தால் விஸ்வாமித்திர முனிவரும் அவர் இருக்கிறார். உடனே எனக்கு தோன்றியது, ஒரு மின்னல் வேகத்தில் சொன்னேன், அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், இதனை முற்றும் திறந்த முனிவரும் நோக்கினார். உடனே எஸ் வாசன் அந்த கோடியிலே உட்கார்ந்திருந்த ஓடுகள் வந்து என்னை கட்டி தழுவி கொண்டார். காரணம், அவருக்கு தமிழ் மீது இருந்த பற்று. அதை போலத்தான் ஏதோன்ற வரிகளை எல்லாம் பேனாக கண்ணுழித்த பிறகு கூட நீ ஒருத்தி மாத்திரம்தான் கண்களால் எழுதி கொண்டிருக்கிறாய் என்று தம்பி விஜயை எழுதும்போது எனக்கும் அன்று வாசன் என்னை தழுவி கொண்டதை போல நம்முடைய தம்பி விஜயை தழுவி கொண்டு உச்சி போந்து வாழ்த்த தோன்றியது. ஏனென்றால் எவ்வளவு அன்பை, பாசத்தை தன்னுடைய மனதிலே தம்பி விஜய் அடக்கி வைத்திருக்கிறார் என்பது வெளிக்கோட்டையிலே உட்கார்ந்திருக்கிற எனக்கு இந்த உட்கோட்டை விவகாரம் புரியவில்லை. உட்கோட்டைக்குள்ளே அவ்வளவு பேரன்பு என்பால் கொண்டிருக்கின்ற ஒரு தம்பியை நான் பெற்றிருக்கின்றேன். என்னுடைய மகனே முன் வந்து இன்றைக்கு எனக்கு ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று நினைந்தால் கூட இவ்வளவு ஆர்வத்தோடு இவ்வளவு அன்போடு நடத்தியிருப்பானா என்று சந்தேகப்படுகின்ற அளவிற்கு தன் விஜயை இந்த விழாவை நடத்தியிருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். தமிழ்த்தாய் சிலை, இதெல்லாம் விட பொன்முடி, ஒழுங்காக வைக்க வேண்டிய முடியை வைத்தால் நான் மகிழ்ச்சி அடைகிற பேர் இந்த முடி எனக்கு இருக்கு, இருக்க வேண்டிய முடி இல்லை. இது பொன்முடி, நீ வைத்த நேரத்தில்
தலையிலே ஒரு நிமிடம் இருந்தது. அடுத்த கணம் எடுத்து விட்டேன். நான் முடிக்கு கொடுக்கிற கௌரவம் அவ்வளவுதான். ஏனென்றால் 3-4 தடவை முடி இழந்திருக்கிறேன். நான் தமிழகத்தில் கொள்கைக்காக, லட்சியத்திற்காக 3 அல்லது 4 முறை முடி இழந்தவன் நான். இப்பொழுது இழந்திருக்கிற முடிக்காக எந்த அளவுக்கு கவலைப்படுகிறேனோ அந்த அளவு கவலை கூட அந்த முடி இழந்த நேரத்தில் அறுக்கப்பட்டதில்லை. இருக்கின்ற முடி ஆளுவதற்காக அல்ல, மக்களோடு மக்களாக இருந்து அவருக்கு தொண்டு செய்வதற்காக என்கின்ற அந்த தத்துவத்தை தான் எனக்கு என்னுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த தத்துவப்படி மக்களோடு மக்களாக இருந்து தொண்டு செய்கின்ற அந்த பெரும் பணியை நான் ஆற்றிக்கொண்டே இருப்பேன் என்பதை உன்னால் திரட்டப்பட்ட இந்த தமிழர் கூட்டத்துக்கிடையே நான் தரணுமென்று சொல்ல விரும்புகின்றேன். இன்னும் 2 கற்பனைகளுக்கு 1-2 சொல்ல விரும்புகின்றேன். பூக்களை பற்றி தம்பி பாடுகிறார். பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. இதை திரும்பி விழிகள் பார்க்கின்றன. என்ன தோன்றுகிறது? வண்டுகளுக்காக பரிமாறப்பட்ட ஒரு நாள் விருந்து மேஜைகள் போடப்படுகிறது. அதிலே சாப்பிடுவதற்காக பரிமாறப்படுகிறது. அது யாருக்காகலாம்? பூக்கள் இதழ்களை வெள்ள உயர்த்தி நிமிர்ந்திருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டு அவைகளெல்லாம் மேலே ஓத தோன்றுகிற காலத்தால் இவைகளெல்லாம் வண்டுகளுக்காக பரிமாறப்பட்ட ஒரு நாள் விருந்து மேடைகள் என்று அறிவிக்க தோன்றுகிறது தந்தை விஜய். இன்னொன்று எனக்கு மிகவும் கவர்ந்த ஒரு வரி. பூக்களை பற்றி சொல்கிறார். 2 அடுக்கு ஆகாயம் என்ற நூலில் பூக்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு குஷ்டரோகி பறித்து முகந்தால் பூ முகம் சுழிப்பதில்லை. அந்த பூதான் அன்னை தெரசா. இது யாருக்கும் இதுவரையே தோன்றிய கற்பனை, எனக்கு என்ன நான் உள்பட அல்ல. தந்தை விஜய்க்குத்தான் தோன்றியிருக்கிறது அந்த கற்பனை. ஒரு குஷ்டரோகி புரித்து முகந்தால் பூ முகம் துடிப்பதில்லை. அந்த பூதான் அன்னை தெரசா என்று எவ்வளவு அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வளவு ஆழமான கருத்து. பெரியாரை பற்றியும் என்னை பற்றியும் அவர் கூறும்போது அதை பெரியார் என்றோ நான் என்றோ கருதி கொள்ளாமல் முதல் பகுதியை பெரியார் என்றும் 2வது பகுதியையும் இன்றைய தமிழகம் என்றும் கருதி கொள்கிறேன். இடுப்பில் கட்டியிருந்த, வேட்டிக்கு மேல இடுப்பில் கட்டியிருந்த தமிழன் துண்டை எடுத்து தோளில் போட்டு விட்டார் பெரியார். இடுப்பில் வேட்டி கட்டிருக்கிறான். மரியாதைக்காக மமதையாளர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக, ஆதிக்கக்காரர்களை காணும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அடங்கி நடக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இடுப்பில் கட்டியிருந்த தமிழனின் துண்டை எடுத்து, அந்த துண்டை எடுத்து அவன் தோளில் போட்டார் பெரியார். தோளில் போட்ட துண்டை உதறி தலையில் தலைப்பாக கட்டிவிட்டவர் நீங்கள் என்று சொல்லுகிறார். நான் அல்ல, எல்லோரும் சேர்ந்துதான் இன்றைக்கு பெரியார் நம்முடைய தோளிலே போட்ட துண்டை எடுத்து தலையிலே உதறி தலையிலே தலைப்பாக கட்டி கொண்டிருக்கின்றோம். மானப்போர் நடத்த, இனப்போரில் வெற்றி பெற அந்த துண்டு நம்முடைய தோளை விட்டு இப்பொழுது தலைக்கு முண்டாசாக வந்திருக்கிறது என்பதை கேட்டார். அரசியல் கருத்து ஒன்று, இதுவும் ஆழமான தம்பி விஜயனுடைய கருத்து. இந்த இளைய சமுதாயம் வேலை வாய்ப்புக்கு போட்ட விண்ணப்பங்களை எல்லாம் குவித்தால் இந்தியாவிலே 2 இமயமலை இருக்கும். இந்த இளைய சமுதாயம்
வேலை வாய்ப்புக்காக போட்ட விண்ணப்பங்களை எல்லாம் குவித்தால் இந்தியாவில் இருக்கும் 2 இமயம் என்கிறார். ஒரு இமயம் தான் இருக்கு. வேலை வாய்ப்புக்காக போட்ட விண்ணப்பங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் குவித்தா இன்னொரு இமயம் இருக்க என்று சொல்லுகிறார். அந்த இமயம் மேலும் மேலும் வளரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆட்சியில் நாங்கள் தேர்தல் நேரத்திலே அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் எதிர்காலத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 லட்சம் இளைஞர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு தருவோம் என்று உரைத்து இதுவரை இந்த 10-11 மாத காலத்தில் அரசு ஆணையின்படி 1,49,609 பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்பட்டுள்ளது என்பதை தம்பி விஜயை கணக்கிலே குறித்துக் கொள்ள வேண்டும் நான் குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் இன்னொரு இமயமாக இருக்கிற விஜயை சொல்லியாச்சு என்று யாரும் விஷயம் தெரியாதவர்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது அல்லவா? ஆகவேதான் ஏன் இந்த இமயமலை உயர்ந்தது என்றால் இடையிலே வந்த ஆட்சியாளர்கள் புதிதாக வேலைக்கு யாரையும் சேர்க்கக்கூடாது என்று ஒரு தடை சட்டமே கொண்டு விட்டார்கள். எதுக்கு தடை சட்டம் பாருங்க? யாரையும் வேலைக்கு சேர்க்கக்கூடாது என்பதற்கு ஒரு சட்டம். அந்த சட்டம் இருந்த காரணத்தால் தான் இமயமலை இன்னொன்று உருவாகுமோ என்கின்ற பயம் வந்தது. அந்த பயத்தை போக்குகின்ற அளவிற்கு இந்த 10 மாத காலத்திலேயே கழக அரசின் ஜிஓ படி ஆணைப்படி 1,49,609 பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. இன்னும் தரப்படும் என்பதையும் சொல்லி, ஆகவே வேலை வாய்ப்பு மலையாக குவியாமல் வேலை வாய்ப்பை தருகின்ற வகையிலும் இளைஞர்களை காப்பாற்றி இளைஞர்களுக்கு நல்வாழ்வு தந்து அவர்களுடைய குடும்பங்கள் வாழ அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் பயன்படுகின்ற வகையிலும் இந்த அரசு நடக்கும். அப்படி நடப்பதற்கு விஜயை போன்றவர்களுடைய இந்த கவிதைகள் எல்லாம் உதவியாக இருக்கட்டும், துணையாக இருக்கட்டும். இந்த மேடையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்கள், புலவர் பெருமக்கள் விஜயை வாழ்த்துகிற நேரத்தில் என்னையும் வாழ்த்தினார்கள், என்னையும் பாராட்டியிருக்கின்றார்கள், என்னையும் புகழ்ந்திருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் என்னை மேலும் மேலும் என்னுடைய வேலையில் என்னுடைய பணியில் ஊக்கப்படுத்துவதற்காக நடைபெற்ற காரியங்கள் என்பதை நான் எடுத்துச் சொல்லி இவற்றில் நான் மயங்கிவிட மாட்டேன். என்னுடைய பயணத்திலே இந்த புகழுரைகளால் தயங்கி நின்று விட மாட்டேன். மேலும் மேலும் என்னுடைய பயணம் தொடரும். அந்த தொடர் பயணம் தொண்டு பயணமாக, தமிழகத்தை வாழ வைக்கின்ற பயணமாக